கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனது வந்து அதுதான் வந்து இன்வேசிவான தெரப்பி. நான் இன்வேசிவ்னா குத்துறது இருக்காது, வெட்டுறது எதுவுமே இருக்காது. அதுல ரேடியேஷனே இருக்காது தான் வந்து நான் இன்வேசிவ் தெரப்பி. ஸோ நவ் நேச்சுரல் பாடி ரீஜுவனேஷன் அப்படின்னா என்னன்னா வந்து அது பாடி வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து நேச்சுரலாவே இந்த தெரப்பி செய்யும்போது நேச்சுரலாவே வந்து அது ரீஜுவனேட் பண்ணிடும். இன்னொன்னு இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட முக்கியமான டெக்னாலஜி வந்து அதுக்கு உள்ளுக்கே வந்து ஒரு குவாண்டம் சிப் ஃப்ரீக்வன்சி எனர்ஜின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அதாவது இந்த குவாண்டம்லயே வந்து இப்ப மெடிசன் வந்து கொஞ்சம் மாடர்ன் ஆயிட்டு இருக்குது. சோ அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற இந்த தெரப்பி எல்லாமே கூட கொஞ்சம் மாடர்ன் ஆயிட்டு இருக்கு. குவாண்டம் சிப் ஃப்ரீக்வன்சிலயே வந்து அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆயிருது. முக்கியமானது வந்து இந்த தெரப்பி என்ன பண்ணிடும்னா, அதோட மைக்ரோ சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும். செல் லெவல்ல அதாவது செல்லுலார் லெவல்ல தெரப்பி செய்து அண்ட் இட்ஸ் அ பேட்டன்ட் தெரப்பி. சரிங்களா? சோ ஏன் நம்ம இத பத்தி பேசுறோம்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் பாடியிலே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அதாவது ஸ்கின்க்குன்னு தனியா ஒரு செல்ஸ் இருக்கு. நம்மளோட பிளட் உள்ளுக்கே தனியா செல்ஸ் இருக்கு. ஆர்கன்ஸ்குள்ளேயே தனியா செல்ஸ் இருக்குது. மசில்ஸ்க்கு, போன்க்கு எல்லா இடத்துலயும் வந்து அதுக்குன்னு தனியா ஒரு குறிப்பிட்டமான ஒரு செல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செல்ஸுக்கும் வந்து ஒரு எனர்ஜி ஹப்ன்னு ஒண்ணு இருக்குது. மைட்டோகாண்ட்ரியான்னு நம்ம சொல்லுவோம். அந்த எனர்ஜி வந்து அதாவது இந்த மைட்டோகாண்ட்ரியா ஒவ்வொரு செல்ல வந்து ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா, அந்த செல்லே வந்து அவ்ளோ எப்போதுமே ஃபங்ஷன் பண்ணாத மாதிரி அது அப்படி ஸ்லோ டவுனா இருக்கும். சோ அத எப்படி ரீசார்ஜ் பண்றது? செல்லுலார் லெவல்ல வந்து எப்படி நம்மளால வந்து அந்த தெரப்பி பண்ணி, அது எப்படி ஊக்கம் குடுக்கிறது தான் வந்து நம்ம இன்னைக்கு அத பத்தி பேசப் போறோம். சோ டைரக்ட்டா பெனிஃபிட்ஸ்க்கு போவோங்களேன். மொத்தம் 6 பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கியூஆர் தெரப்பி பண்றது. கியூஆர் தெரப்பி ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து நம்ம சி அண்ட் பிளட் சர்க்குலேஷன் பத்தி நம்ம பேசப் போறோம். சி அண்ட் பிளட் சர்க்குலேஷன் நெறைய பேர் சி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. அண்ட் பிளட் சர்க்குலேஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் குடுக்கும் தான் நம்ம இன்னைக்கு பத்தி பேசப் போறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு சக்ரா பாயிண்ட் மாரி இருக்கும். நம்பளுக்கு வந்து அ நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்குன்னு தனியா வந்து ஒரு சக்ரா பாயிண்ட் மாரி இருக்கும். அதாவது மைண்ட், சோல், பாடி அதுக்கு எல்லாமே வந்து தனியா ஒரு சக்ரா பாயிண்ட் இருக்குது. சோ அது வந்து டைரக்ட்டா லைன் பண்றதுக்கு இந்த அ கியூஆர் பயோ ரெசனன்ஸ் வந்து அது வந்து கரெக்ட்டா லைன் பண்ணி குடுத்துரும். 2வது வந்து அது என்ன பண்ணிடும்னா, மெயினானது வந்து இம்ப்ரூவ்ஸ் மைக்ரோ பிளட் சர்க்குலேஷன். நம்ம ஏன் மைக்ரோ பத்தி பேசுறோம்னா, பிளட் சர்க்குலேஷன் வந்து பொதுவாவே வந்து அது மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த மைக்ரோனா என்னது? மைக்ரோனா இந்த சின்ன சின்ன இடத்துங்க. அதாவது இந்த டிப் ஆஃப் த பிங்கர்ஸ், டிப் ஆஃப் த டோஸ்லாம் இருக்குதுங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ், டிப் ஆஃப் த டோஸ்க்குலாம் வந்து இந்த பெரிய பெரிய நரம்புகள்லாம் வந்து இந்த இடத்துல இருக்காது. இந்த இடத்துல வந்து இந்த மைக்ரோ வெசல்ஸ் தான் இருக்கும். அத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இந்த மைக்ரோ வெசல்ஸ் வரைக்கும் நம்மளோட பிளட் வந்து இந்த ரீதி வரைக்கும் அது ரீச் பண்ணுதா இல்லையா வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் தெரியாது. சோ எப்படி தெரியும்னா, இந்த டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ், டிப் ஆஃப் த டோ நம்ம இருக்குதா இல்லையான்னு அது தெரிஞ்சிரும். நம்ம ஆயிடுச்சுன்னா தட் மீன்ஸ் உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து டிப் ஆஃப் த டோஸ், டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் வரைக்கும் ரீச் ஆகலன்னு அர்த்தம். சோ இந்த கியூஆர் ரெசனன்ஸ் என்ன பண்ணிடும்னா, இட் வில் ரீச் அப் டில் த மைக்ரோ லெவல். தட் மீன்ஸ் டிப்ஸ் வரைக்கும் அது வந்து ரீச் பண்ணும். அடுத்தது வந்து என்ன பண்ணிடும்னா, இப்ப இந்த டார்க் ஸ்கின்லாம் இருக்குதுங்களா? ஏன் டார்க் ஸ்கின் சில பேருக்கு இருக்குதுன்னா, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப புவரா இருக்கும். ஆக்ஸிஜன் ஃப்ளோ கூட கொஞ்சம் புவரா இருக்கும். சோ இந்த கியூஆர் ரெசனன்ஸ் என்ன பண்ணிவிடும்னா, அது வந்து இம்ப்ரூவ் பண்ணி விட்டுரும். அடுத்தது வந்து ஒரு சின்ன சின்னது லைக் மசில் கிராம்ப்ஸ் அந்த மாரி இருந்ததுன்னா, இது இம்ப்ரூவ் பண்ணிவிடும். 2வது வந்து வி ஆர் டாக்கிங் அபௌட் மெட்டபாலிசம். நெறைய பேருக்கு வந்து இந்த மெட்டபாலிசம்னா என்னன்னு தெரியும். சில பேருக்கு தெரியாது. மெட்டபாலிசம்னா என்னன்னா வந்து இட்ஸ் ரிலேட்டட் டூ அவர் கட் அண்ட் அவர் எனர்ஜி. சரிங்களா? சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய சாப்பிடுவாங்க. ஆனா வெயிட் ஏறவே மாட்டாங்க. சில பேர் வந்து கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனா வெயிட் குறையவே குறையாது. நெறைய பேர் கேட்பாங்க, "டாக்டர் என்ன டாக்டர் நான் நெறையா சாப்பிடவே மாட்டேன். நீங்க பாருங்க என் ஃப்ரெண்ட் அவ்வளவு சாப்பிடுறாங்க. அதே வெயிட்ல தான், அதே இதுல தான் சைஸ்ல தான் இருக்காங்க. நான் இதெல்லாம் எடுக்கவே மாட்டேன். டயட்ல இருக்கிறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன். அத செய்றேன், இத செய்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஏன் என் பாடி வெயிட் வந்து குறைய மாட்டேங்குது? அதுல ஒரு காரணம் வந்து இந்த மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசம் வந்து அண்டர் கண்ட்ரோல்ல இல்லாம இருந்ததுன்னா, அத அப்படியே பிளாக் பண்ணி விட்டுரும். சோ இந்த பாடி ஃபேட்ஸ் வந்து பிரேக் பண்ணி குறைக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். சோ இந்த ஃபேட் குறைக்கிறதுக்கு வந்து இந்த கியூஆர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க நெறைய பேர் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க. சொல்லுங்க எப்படி நீங்க ஒல்லியா இருக்கிறீங்க? எப்படி உங்க பாடி வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி வெயிட்ட குறைக்கிறதுன்னு நெறைய பேர் கேட்பாங்க.
சோ அதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த கியூஆர வந்து கண்டிப்பா ப்ரோமோட் பண்ணலாம். அடுத்தது வந்து என்ன பண்ணிடும்னா, இது வந்து இந்த இம்யூன் சிஸ்டம வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும். நவ் இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவிங் வந்து இட்ஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட ஆன்டிபாடி சம்மந்தப்பட்டது. இப்ப நம்ம ஆன்டிபாடி வந்து ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா, நம்ம பாடி வந்து ஃபைட் பண்ணாது. அந்த பாக்டீரியா அண்ட் வைரஸ் எல்லாம் ஃபைட் பண்ணாது. அதனாலயே பாடி வந்து ரொம்ப வீக் ஆக்கிடுறோம். சோ இந்த கியூஆர் என்ன பண்ணிடும்னா, அந்த இம்யூன் சிஸ்டம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிவிடும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது எனர்ஜி. யூ சி நெறைய பேருக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வந்து காலையில வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அப்படியே ஒரு 12, 1:00 ஆனோனே அவங்களோட பேட்டரி அப்படியே கீழ இறங்கிக்கிட்டு போற மாரி இருக்கும். அப்புறம் லஞ்ச் எடுத்த கையோட அதுவும் ஹெவியா ரைஸ் அது இதுன்னு எடுத்த கையோட அவங்களோட அப்படியே அந்த எனர்ஜி வந்து 50% ட்ரெயின் பண்ண மாரி இருக்கும். அப்புறம் டீ பிரேக் வரும். சரி காஃபி குடிச்சு கொஞ்சமாவது பூஸ்ட் பண்ணலாமேன்னு பார்த்துட்டு, ஒரு 5, 6:00 பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அப்படியே வீக் ஆயி அதுக்கு அங்கிட்டு வந்து அப்புறம் அடிஷனல் பேட்டரில ஓடுற மாதிரி பாடி வந்து ஃபங்ஷன் பண்ணிட்டு இருக்கும். இது வந்து நெறைய பேருக்கு ஏன் வந்து ஓடுதுன்னா, 1 பிகாஸ் ஆஃப் புவர் மெட்டபாலிசம். 2வது வந்து புவர் பிளட் சர்க்குலேஷன். 3வது வந்து இந்த இம்யூன் சிஸ்டம் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இல்லனாலும் கூட, இந்த மாரி எனர்ஜி ரொம்ப வீக் ஆகும். 4வது நெறைய டாக்ஸின்ஸ் பில்ட் அப் பண்ணாலும் கூட இந்த ப்ராப்ளம் இருக்கும். சோ கியூஆர் என்ன பண்ணிடும்னா, இது எல்லாத்தையும் ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு, முக்கியமானது இந்த எனர்ஜிய வந்து பூஸ்ட் பண்ணிடும். 3வது பாடி செல்ஸ் ஆக்டிவேஷன். பாடி செல்ஸ் ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் நம்ம பாடி செல்ஸ் ஆக்டிவேஷன் பத்தி பேசுறோம்னா, முன்ன நீங்க பார்த்தீங்கன்னா, கிளினிக்கு போகும்போது, ஆ டாக்டர் நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன்னு சொன்னா, நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு வைட்டமின் குடுத்துருவோம் உங்களுக்கு. சரிங்களா? வைட்டமின் என்ன பண்ணிடும்னா, அத அப்படியே ஸ்டமக்ல அப்சார்ப் பண்ணிட்டு, ஆர்கன்ஸ்க்கு, பிளட் சர்க்குலேஷன்க்கு அத அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, தென் ஆஃப்டர் தட் அந்த இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணிவிடும். தென் ஆட்டோமேட்டிக்கலி அவங்க பாடி ரீசார்ஜ் ஆயிரும். ஆனா, ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, அதே பேஷண்ட் நம்மகிட்ட திருப்பி வந்து பார்க்கும்போது, அதே வைட்டமின் நம்ம குடுக்கும்போது, அது வேலை செய்யாது. ஏன்? எடுத்தோனே என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு வயசாயிருச்சு டாக்டர். அதனால தான்னு." ஆக்சுவலி நோ. இட்ஸ் நாட் அபௌட் த ஏஜ். பட் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து டைம் போக, போக, போக வந்து வீக் ஆக ஆரம்பிக்குது. பிகாஸ் ஆஃப் அவர் செல்ஸ். ஆரம்பத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நம்ம பாடி வந்து இஸ் மேட் அப் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்ன்ட்டு. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளோட செல்ஸ் வந்து ஏன் வீக் ஆகுதுன்னா, நம்பர் 1 வி ஆர் ஹைலி எக்ஸ்போஸ்ட் டூ ரேடியேஷன். ரேடியேஷன் வந்து இட்ஸ் சம்திங் தட் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு வந்து நம்ம வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஹெட்போன் புடிச்சிட்டு இருக்கீங்கன்னா, லேப்டாப் முன்னுக்கு இருக்கிறேன். இப்ப இந்த Zoom ரன் பண்றதுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படுது. சோ ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ல வந்து அந்த ரேடியேஷன் வந்து அதிலேயே இருக்குது. அடுத்தது வந்து சுத்தி இருக்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஆல் திஸ் ஆல் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் ரேடியேஷன். ஸோ இந்த ரேடியேஷன் வந்து நம்மளுக்கு எப்போதுமே எக்ஸ்போஸ்டா இருக்கிறனால, அது என்ன பண்ணிவிடும்னா, நாட் ஒன்லி அது நம்மளோட எக்ஸ்டர்னல் பார்ட் ஆஃப் பாடி இஃபெக்ட் பண்ணல. அது நம்மளோட இன்டர்னல் பாடி அப் டில் அவர் செல்லுலர் லெவல். தட் மீன்ஸ் நம்மளோட செல்ஸ் வரைக்கும் அது இஃபெக்ட் பண்ணுது. சரிங்களா? அடுத்தது வந்து என்ன பண்ணிடும்னா, இந்த செல்ஸ் வந்து அ அதோட எனர்ஜி இல்லாம போயிருச்சுன்னா, பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப புவர் ஆக ஆரம்பிக்கும். பாடி ரொம்ப வீக் ஆக்கிடுறோம். சோ, அதனால இந்த கியூஆர் என்ன பண்ணிடும்னா, அது டைரக்ட்லி வில் பெனிட்ரேட் இன்டூ த செல்ஸ் அண்ட் இட் வில் ரீஆக்டிவேட் த மைட்டோகாண்ட்ரியா விச் இஸ் த எனர்ஜி. மைட்டோகாண்ட்ரியா செல் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்றேனே. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, வீட்டுக்கு போறீங்க. வீட்டுல வந்து கரண்ட் ஓடுது. அந்த கரண்ட் வந்து எங்க இருந்து வருது? டிஎன்பில இருந்து தானே சப்ளை வருது. சோ இப்ப டிஎன்பி ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா, நம்ம வீட்ல அறவே கரண்ட் வராது. இப்ப லெட்ஸ் சே வந்து வீட்ல கரண்ட் இல்லாம இருக்கும்போது, நம்மளால எந்த ஒரு ஃபங்ஷனும் பண்ண முடியாது. கேண்டில்ல தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இருக்க முடியும். கேண்டில் எவ்வளவு நேரத்துக்கு ஹீட் பண்ண முடியும்? சூடா இருக்கும். நம்மளுக்கு அப்படியே ஒரு காத்தோட்டம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாரி தான் நம்ம பாடி. இன்னொரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இப்ப உங்க ஃபோன் வச்சுக்கோங்களேன். உங்க ஃபோன் வந்து உங்க பாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும்? ஒரு 12 ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ்.
ஆப்பிள் ஃபோன்லாம் வந்து ஒரு 48 ஹவர்ஸ் அதுக்கு மேல கூட கொஞ்சம் தாங்கும். சரிங்களா? பட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எவ்வளவு நேரத்துக்கு அத யூஸ் பண்றோம்ன்னு. பட் அதுக்கு அங்கிட்டு என்ன ஆயிருது? பேட்டரி டிப்ளீட் பண்ண கையோட நோ பேட்டரி ஆயிருது. தென் நம்ம கிட்ட சார்ஜர் இருக்கு. நம்ம சார்ஜ் பண்றோம். சரிங்களா? சோ சார்ஜ் பண்ண கையோட ஃபோன் என்ன ஆகுதுன்னா, அது திருப்பி ரீசார்ஜ் ஆயி 100% ஆயி மேக்ஸிமம்ல இருந்து திருப்பி அது ஃபங்ஷன் பண்ணுது. அதே மாரி தான் நம்ம பாடியும். நம்ம பாடிக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணாம இருந்தோம்னா, நம்மளோட எனர்ஜி லெவல் நாளுக்கு நாளவா இன்னும் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து பாடி ரீவைட்டலைசிங். பாடி ரீவைட்டலைசிங் அகெயின் கமிங் பேக் டு இம்யூனிட்டி. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அவ்ளோ ஸ்ட்ராங்கா இல்லன்னா, சும்மா சும்மா நம்மளுக்கு வந்து சீக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது சீக்குன்னா நாட் ஒன்லி ஃபீவர், ஃப்ளூ, காஃப் பட் பாடி பெயின், டயர்ட்னஸ், இந்த ஃபெட்டிக் சொல்றாங்கல்ல, இந்த லெத்தார்ஜிக்ன்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாமே வந்து இம்யூன் சிஸ்டம் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, நம்மளோட பாடி எப்பவுமே ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா, அந்த ஆக்ஸிஜன் சப்ளை டு நாட் ஒன்லி யுவர் ஆர்கன்ஸ், பட் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி. தட் மீன்ஸ் அந்த ஆக்ஸிஜன் பாடி ஃபுல்லா வந்து அது இல்லாம இருந்ததுன்னா, பாடி அப்படியே ரொம்ப அப்படியே டயர்டா இருக்க மாரி இருக்கும். இன்னொன்னு மெமரி. எத்தன பேருக்கு இங்க வந்து ஞாபக சக்தி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது? நெறைய பேருக்கு வந்து மெமரி பவர் ரொம்ப, ரொம்ப பேட் ஆயிட்டு இருக்குது. அப்பயும் கேட்டா, "இல்ல டாக்டர் வயசாயிருச்சு. மெமரி என்ன பண்றதுன்னு" அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலி நோ. அகெயின் கமிங் பேக் டூ இட்ஸ் நாட் அபௌட் தி ஏஜ். வயசானத பத்தி இல்ல. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாத்தா, பாட்டிலாம் இன்னும் இருக்குறாங்கன்னா, அந்த காலத்துல ஒரு 70, 80 இயர்ஸ் முன்னுக்கு நடந்தது என்னான்னு கேட்டா, தாத்தா, பாட்டி கரெக்ட்டா இன்னும் சொல்றாங்க. இப்ப அவங்களோட இதெல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு இப்பவும் கூட கரெக்ட்டா சொல்றாங்க. ஏன் நம்மளால வந்து நம்ப ஃபோன் எங்க வச்சிருக்கிறோம் கூட ஏன் ஞாபகம் இல்ல? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் இம்யூன் சிஸ்டம் அண்ட் அவர் செல்ஸ். செல்ஸ் அண்ட் இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சுன்னா, நாட் ஒன்லி நம்மளோட எனர்ஜி லெவல் மட்டும் இல்லாம, நம்மளோட பிரெயின் செல்ஸ் கூட அப்படியே ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஞாபக சக்தி வந்து ரொம்ப ரொம்ப பேடா இருக்கும். அடுத்தது வந்து கான்சன்ட்ரேஷன். அதாவது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எல்லாமே பாடியே ஒரு மாதிரியா இருந்ததுன்னா, நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "இல்ல டாக்டர் ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னோட பாடி வந்து என்னால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல." ஆக்சுவலி தேர்ஸ் அனதர் ரீசன். இன்னொரு காரணமும் இருக்குது. நான் கூட நெறைய பேத்துட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன். நம்மளோட உடம்புல வந்து 2 பிரெயின் இருக்குது. ஒண்ணு வந்து நம்மளோட ஹெட்ல, 2வது பிரெயின் வந்து நம்மளோட கட்ல. நம்மளோட பிரெயினும், நம்மளோட கட்டும் ஒரே லெவல்ல, ஒரே சிங்க்ரனைஸா இல்லன்னா, நம்ம பாடி வந்து ரொம்ப டவுனா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேங்களேன். இப்ப நீங்க லேட்டா சாப்பிட்டீங்க. சரிங்களா? லேட்டா சாப்பிட்ட கையோட ஒரு ஸ்பைசியான சாப்பாடு ரொம்ப பசின்னு சொல்லிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டீங்க. மேகி கறின்னே வச்சுக்கோங்களேன். மேகி கறி வச்சு வெளு வெளுன்னு வெளுத்துட்டீங்க. அதுவும் மழை வேற. அப்பா! ஜாம்ல நல்லா மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்த கையோட வேலையா மேகிய போட்டு சாப்பிட்டீங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 1 ஹவர் கழிச்சு என்ன பண்ணும்னா, வயிறு அப்படியே ஒரு மாதிரியா செய்ய ஆரம்பிக்கும். ஒரு மாரியா ப்ளோட்டடா இருக்க மாரி இருக்கும். சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தா அப்படியே நெஞ்சு கரிக்கிற மாரி இருக்கும். அதுக்கு அங்கிட்டு உங்களோட மூட் எப்படி இருக்கும்? எனக்கு எதுவுமே செய்ய முடியாம ஆயிரும். குளிக்க கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்ஃபாக்ட் இந்த Zoom மீட்ல கூட உங்களுக்கு அந்த மாரி ப்ராப்ளமா இருந்ததுன்னா, ஐயோ! டாக்டர் சொல்றது கூட என்னால கான்சன்ட்ரேட் கூட பண்ண முடியலையே! ஏன்? பிகாஸ் உங்களோட பிரெயினும், உங்களோட ஸ்டமக்கும் ஒரே அலைன்மென்ட்ல இல்ல. அதை எப்படி அலைன் பண்றது கூட அடுத்தத பத்தி நம்ம பேசுவோம். அடுத்தது வந்து பாடி ரிலாக்சேஷன். நவ் இந்த கேள்வி வந்து உங்களோட கிளையன்ட்ஸ் கிட்ட, உங்க மெம்பர்ஸ் கிட்ட எல்லாத்துக்குமே இன்ஃபாக்ட் ரொம்ப போக வேண்டாம். நீங்க உங்ககிட்டயே கேளுங்களேன். வென் வாஸ் த லாஸ்ட் டைம்? அதாவது கடைசியா எப்ப உங்க பாடி நீங்க ரிலாக்ஸ் பண்ணீங்க? ரிலாக்ஸ்னா எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு டிவி முன்னுக்கு உட்கார்ந்து ஹாயா படம் பார்க்கிறது அது பேரு ரிலாக்ஸ் இல்ல. ரிலாக்ஸ்னா பாடி, மைண்ட், சோல் 3மே ஒரே நேரத்துல கடைசியா எப்ப ரிலாக்ஸ் பண்ணியிருக்கீங்க? வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின். ஏன்னா, நம்பளால 90% அத அச்சீவ் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். பட் இதுல இந்த QRல வந்து we can achieve that. Why? அப்புறம் நான் சொல்றேன். எப்படி நம்ம இத அச்சீவ் பண்ண முடியும்ன்ட்டு. அடுத்தது வந்து இது. இது ரொம்ப முக்கியமானது. அதாவது திஸ் இஸ் கால்ட் பாடி ப்ரோப்ரியோரிசெப்ஷன். இது என்னன்னா வந்து நம்மளோட மசில்ஸ், நம்மளோட லிகமெண்ட், நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், நம்மளோட போன் ஓவரால் எல்லாமே வந்து
ஒரே அலைன்மென்ட்ல இருக்கிறோம்ட்டு. அதாவது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வேலை இடத்துல இருந்து வீட்டுக்கு வர்றது வந்து நார்மலாவே 15 மினிட்ஸ் எடுக்கிறதுல வந்து, இன்னைக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த மழைக்கும், ஜாமுக்கும் நல்லா மாட்டிக்கிட்டோம். மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்த கையோட இப்படி நீங்க உட்காந்து நம்ம Zoom மீட்ட கேட்கும்போது, அப்பதான் உங்களுக்கு தெரியுது இந்த கழுத்துலாம் ரொம்ப வலிக்குது. பின்னாலலாம் அப்படியே ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்பதான் உங்களுக்கு இடுப்புலாம் வலி எடுக்குது. அப்பதான் காலெல்லாம் அப்படியே ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்? பிகாஸ் ஆஃப் டயர்ட்னஸ், பிகாஸ் ஆஃப் நோ ப்ராப்பர் எக்சர்சைஸ். 3வது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப புவரா இருக்கு. ஸோ கியூஆர் என்ன பண்ணிடும்னா, இது பாடிய வந்து ரிலாக்ஸ் பண்ணிடும். ஸோ எப்படின்னா, அந்த மசில்ஸ வந்து ரிலாக்ஸ் பண்ணிடும். 2வது வந்து அகெயின் பிளட் சர்க்குலேஷன இம்ப்ரூவ் பண்ணிடும். 3வது வந்து முக்கியமானது. இப்ப இவ்ளோ டயர்டா இருக்கீங்க. மேகியோ வச்சு சாப்பிட்டீங்க நீங்க. வயிறும் சரியில்ல, பாடியும் சரியில்ல. எப்படி தூங்குவீங்க நீங்க? நல்ல ஒரு குவாலிட்டி தூக்கம் கிடைக்குமா உங்களுக்கு? கேனாட் கெட் தட் அட் ஆல். ஸோ அது எல்லாமே எப்படி சரிப்படுத்துறது தான் வந்து மெயினானது வந்து இந்த கியூஆர் பத்தி நம்ம பேச போறோம். நவ் கியூஆர் வந்து அதோட ரொம்ப சிம்ப்ளிஃபைடான பெனிஃபிட் வந்து நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு செஷன் வந்து கியூஆர் செய்யும்போது 40 மினிட்ஸ் தான். சரிங்களா? ஆனா அந்த 40 மினிட்ஸ்ல என்னன்னா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க தெரியுங்களா? அந்த 40 மினிட்ஸ் இஸ் ஈக்விவலன்ட் டூ 8 ஹவர்ஸ் ஆஃப் டீப் ஸ்லீப். என்ன டாக்டர், நான் நல்லா தானே தூங்குறேன். 8 மணி நேரம் தூக்கம்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. பாஸ் உங்களால 8 மணி நேரம் தூங்க முடியும். 10 மணி நேரம் கூட தூங்க முடியும். ஆனா, அந்த தூக்கம் வந்து ஒரு குவாலிட்டியான தூக்கமா இல்லையா? அதுதான் நம்ம பார்க்கணும். சரி எப்படி பார்க்கறது? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த ஸ்மார்ட் வாட்ச், இந்த ஆப்லாம் இருக்குது. நம்மளுக்கு வந்து கரெக்ட்டான அந்த டீப் ஸ்லீப் இருக்குதா இல்லையான்ட்டு. ஸோ டீப் ஸ்லீப்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 ஹவர்ஸ்ல எத்தன வாட்டி நடுவுல எழுந்திருக்கிறீங்க? நம்பர் 1. நம்பர் 2 ஒரு சின்ன சத்தம் கேட்டாலே டக்குன்னு எழுந்திரிச்சுருவீங்க. நம்பர் 2. நம்பர் 3 வந்து திடீர்னு சில பேருக்கு வந்து அப்பதான் பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு பாத்ரூம்க்கு போயிட்டு திருப்பி தூங்குறீங்க. இதெல்லாம் வந்து புவர் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். ஸோ அதுல வந்து அந்த டீப் ஸ்லீப் வந்து கிடைக்காது. டீப் ஸ்லீப்னா என்னன்னா வந்து நீங்க தூங்குற டைம்ல வந்து அந்த டைம்ல வந்து ஒரு சின்ன சத்தம், ஒரு இடி சத்தம் கேட்டாலும் கூட நீங்க எழுந்திரிக்க மாட்டீங்க. 2வது வந்து நீங்க தூங்கி எழுந்திரிக்கும்போது எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. நெறைய பேரு வந்து தூங்கி எழுந்திரிக்கும்போது, "ஐயோ! காலையிலே வந்துருச்சுங்களா? வேலைக்கு போணுமா? வேலைக்கு போம்போது ஜாம்ல மாட்டிக்கிட்டு போனோமேன்ட்டு" நெறைய பேரு பொலம்பிக்கிட்டே எழுந்திரிக்கிறீங்க. அந்த பொலம்பிக்கிட்டு எழுந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதோட அர்த்தம் வந்து யூ டிட் நாட் ஹேவ் அ டீப் ஸ்லீப். உங்களுக்கு வந்து பொதுவான தூக்கம் இருந்தாலும் கூட அந்த குவாலிட்டியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா நெறைய அட்வர்டைஸ்மென்ட் சம் ஆஃப் யூ யார் யார் கியூஆர் வந்து இப்ப நெறைய செஷன் செஞ்சுட்டு இருக்கீங்களோ, இது கண்டிப்பா நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. படத்துலலாம் நீங்க பார்த்தீங்களா, அட்வர்டைஸ்மென்ட்லாம் எழுந்திரிச்ச கையோட அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, சிரிச்சுக்கிட்டு, நான் ஒரு நல்ல தூக்கம் அப்படியே அ தூங்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டியான ஸ்லீப் கிடைச்சிருக்குதுன்னு வந்து அவங்க அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் காட்டுறாங்கல்ல, அதுதான் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்குதுன்னு அர்த்தம். நார்மல் வந்து மினிமமா வந்து குறைஞ்சது ஒரு 2 டூ 5 ஹவர்ஸ் ஆவது கிடைக்கும். அந்த டீப் ஸ்லீப். ஆனா இந்த 40 மினிட்ஸ் செஷன்ல உங்களுக்கு 8 ஹவர்ஸ் ஆஃப் டீப் ஸ்லீப் வந்து அந்த குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது 2வது வந்து இந்த 40 மினிட்ஸ் வந்து இஸ் ஈக்விவலன்ட் டூ 10,000 கிலோ தட் மீன்ஸ் 10,000 மீட்டர் ரன். தட் மீன்ஸ் இப்ப இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குதுங்களா, அதே மாரி இந்த 10,000 மீட்டர்ஸோட ஸ்டெப்ஸோட ரன் இருக்குதுங்களா, 10,000 மீட்டர்ஸ் ரன் வந்து சமம். அதுதான் ஈக்விவலன்ட்டா இருக்குது. ஸோ சில பேரு ஜாகிங்க்கு போவீங்க. சில பேர் வந்து அறவே ஜாக் பண்ண முடியாது. பட் இந்த 40 மினிட்ஸ் செஷன் செய்யும்போது அதுக்கு வந்து சமம். அடுத்தது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த பிங்க் கலர், பர்பிள் கலரா இருக்குதுங்களா, அதுதான் வந்து நம்மளோட செல்ஸ். ஒரு செல்ஸ் வந்து நல்லா பியூரிஃபை பண்ணி வரதுக்கு வந்து சில பேருக்கு அதாவது செல் பொறுத்தது. குறைஞ்சது ஒரு 45 டேஸ், சில பேருக்கு வந்து ஒரு 60 டேஸ் டிபெண்டிங் ஆன் வாட் டைப் ஆஃப் செல். இது வந்து ஈக்விவலன்ட் டூ 2 டூ 3 டைம்ஸ் ஆஃப் செல் சைக்கிள். அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. நவ் வாட் இஸ் த பிளான்? எப்படி வந்து நம்ம கியூஆர் வந்து செய்றது? சரிங்களா? அந்த ரோட் மேப் வந்து நான் இப்ப காட்டுறேன். ஸ்டெப் 1 நீங்களும் சரி, உங்களோட கிளையண்ட் வந்து நீங்க கூட்டிட்டு வரும்போது, நீங்க என்ன பண்ண வைக்கணும்னா, ஸ்டெப் 1 90 பயோ ரெசனன்ஸ செய்ய வைக்கணும். அதுதான் வந்து உங்களோட வெல்னஸ் செக்கர். 2வது நீங்க பார்த்தீங்கன்னா, குவாண்டம் டீடாக்ஸ்.
டீடாக்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க செய்யணும். ஏன் டீடாக்ஸ் செய்யணும்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, கட்ல மட்டும் இல்லாம இது வந்து செல்லுலர் லெவல் டீடாக்ஸ். எல்லா இடத்துலயும் வந்து இந்த டாக்ஸிக் மெட்டல்ஸ் அதாவது டாக்ஸின்ஸ் இல்லன்னா டாக்ஸிக் மெட்டல்ஸ் இருந்ததுன்னா, அங்கங்க அடைச்சுக்கிட்டு இருக்குதுன்னா, அது ஃப்ளஷ் அவுட் பண்ணலன்னா, நீங்க எவ்ளோ ட்ரீட்மெண்ட் செஞ்சாலும் கூட அந்த பலன் இருக்கும். ஆனா, லேட்டான பலன். டிலேட் பலன். எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இப்ப நீங்க ஒரு வைட்டமின் சி எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் நான் ஒரு 2, 3 மாசமா வைட்டமின் சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் டாக்டர். ஆனா எனக்கு வந்து இன்னும் அவ்ளோ எஃபெக்ட் தெரியல. ஏன் டாக்டர்ன்னு கேட்பாங்க. அதே வைட்டமின் சி வந்து இன்னொருத்தவங்க எடுத்திருப்பாங்க. டாக்டர் நான் வைட்டமின் சி வந்து ஒரு 2 வீக்ஸ் எடுத்தத விட எனக்கு நெறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஏன் அவங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியலன்னு கேட்கும்போது, அப்பதான் வந்து வி ரியலைஸ் இட்ஸ் ஆக்சுவலி டியூ டூ த டாக்ஸின்ஸ். நெறைய டாக்ஸின்ஸ் வந்து கட்லயும் சரி, மற்ற இடத்துல வந்து பில்ட் அப் ஆயிருச்சுன்னா, இந்த வைட்டமின் என்ன பண்ணுதுன்னா, அந்த டாக்ஸின்ஸ் பிளாக் பண்ணி இருக்கிறனால, அந்த வைட்டமின் அதால அப்சார்ப் பண்ண முடியல உடம்புக்கு. இழுக்க முடியல. இழுக்க முடியாத காரணத்தினால, ஒழுங்கா இழுக்க முடியாத காரணத்தினால, இந்த வைட்டமின்ஸ் என்ன பண்ணும்னா, முக்காவாசி வைட்டமின் ஃப்ளஷ் அவுட் ஆயிருது. ஒரு 1-2% மட்டும் தான் அப்சார்ப் பண்ணி உடம்புல வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் கொஞ்சோண்டு டிஃபரன்ஸ் தெரியுது. சில பேர்த்துக்கு ஏன் இமிடியேட் எஃபெக்ட் தெரியுதுன்னா, பிகாஸ் அவங்க டீடாக்ஸ் அடிக்கடி டீடாக்ஸ் பண்றனால, அவங்களுக்கு வந்து அந்த பிளாக் அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. தட் மீன்ஸ் அந்த அப்சார்ப்ஷனோட பிளாக்கிங் வந்து எதுவுமே இல்லாதனால, அது டக்குனு வந்து அப்சார்ப் பண்ணுது. ஸோ டீடாக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நவ் நெக்ஸ்ட் வந்து வி ஆர் டாக்கிங் அபௌட் ப்ரோ ஃபைபர். நான் ஏன் இங்க ஸ்டெப் 2 ஏன்னு போட்டிருக்கேன்னா, பிகாஸ் இது வந்து இஸ் செலக்டிவ். எல்லாருமே எடுக்கலாம். பட் அதே நேரத்துல சில பேர் வந்து எடுக்க வேண்டாம். சில பேர் வந்து எடுக்கலாம். நம்ப வந்து யார ரொம்ப எம்பசைஸ் பண்ண சொல்றோம்னா, இந்த ப்ரோ ஃபைபர் எடுக்கிறதுக்கு கேஸ்ட்ரிக் இருக்கிற ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, ரொம்ப லேட்டா சாப்பிடுறவங்களுக்கு, இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டவுனா இருக்கிறவங்களுக்கு, இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதாவது டாய்லெட் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, அடிக்கடி வயிறு ப்ளோட்டிங்னஸ் இருக்கிறதுக்கு, நெறைய பேர் சொல்றாங்கல்ல, அப்படியே காத்து புடிச்சிட்டு இருக்கிற மாரி, அங்கீன்னு இருக்கிற மாதிரி, அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த ப்ரோ ஃபைபர் எடுத்தே ஆகணும். ஏன்னா, 3 முக்கியமான கன்டென்ட் இருக்கு இதுவுலுக்கு. ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் அண்ட் ஃபைபர். இது ரொம்ப முக்கியமானது. இது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணிவிடும்னா, நம்மளோட கட் அண்ட் இன்டெஸ்டைன் வந்து அத ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிடும். 3வது நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 3 வந்து மினரல்ஸ். நம்மளுக்கு மினரல்ஸ் வந்து நம்ம பாடி வந்து ரொம்ப முக்கியம். போன்ஸ்க்கும் சரி, ஆர்கன்ஸ்க்கும் சரி, மினரல்ஸ் கன்சம்ப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா நெறைய இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல. ஆனா, அந்த மினரல்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா, இந்த N96 மினரல்ஸ்ல வந்து 2 விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து, 1வது வந்து இந்த மினரல்ஸ் எல்லாமே ஓஷன் அதாவது கடல்ல இருந்து எடுத்த உள்ள மினரல்ஸ். சரிங்களா? 2வது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் 96 விதமான மினரல்ஸ் வந்து இந்த சின்ன பாட்டில்ல இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் மினரல்ஸ் இன் அவர் பாடி. ஏன்னா எல்லாரும் வந்து வைட்டமின்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யாருமே மினரல்ஸ் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. மினரல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போன் டென்சிட்டி. அடுத்தது தான் வந்து நம்மளோட கியூஆர் பயோ ரெசோனன்ஸ். சரிங்களா? சோ இங்க தான் வந்து முக்கியமானது. ஏன்னா நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. டாக்டர் ஆ நீங்க போன வாட்டி நீங்க சொல்லும்போது வந்து ரொம்ப வெரி குட் டாக்டர். எனக்கு ரொம்ப அப்படியே உற்சாகமா இருக்குது. இன்ஃபாக்ட் நான் வந்து புரமோட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நான் எப்படி டாக்டர் புரமோட் பண்றது? நான் எப்படி மார்க்கெட் பண்றது? நான் எப்படி இது பண்றதுன்னு நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, உங்களுக்கு டிப்ஸ் குடுக்குறேன் ஆன் 5 ஸ்டெப்ஸ் ஆன் ஹவ் டூ மார்க்கெட். ஸ்டெப் நம்பர் 1 நீங்க செஞ்சிருக்கீங்களா? இந்த கியூஆர? நீங்க இன்னும் செய்யலன்னா, நீங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா, நீங்க இன்னும் ஃபீல் பண்ணலன்னா, எப்படி நீங்க மற்றவங்க கிட்ட வந்து நீங்க அத வந்து ப்ரமோட் பண்ண முடியும்? சோ ஸ்டெப் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் அன் அப்பாயின்ட்மென்ட், கம் அண்ட் ஸ்பெண்ட் 40 மினிட்ஸ் அண்ட் டூ திஸ் கியூஆர். நீங்க இந்த கியூஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா, உங்களுக்கு இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் வராது. இன்னும் உங்களுக்கு அந்த உற்சாகம் வராது. மற்றவங்க கிட்ட வந்து நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறதுக்கு. ஒன்ஸ் யூ ஆல்ரெடி ட்ரைட் ஃபார் யுவர்செல்ஃப் உங்களுக்கு நீங்க அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கையோட கண்டிப்பா ஏதாவது ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு இது ஃபீல் பண்ணுவீங்க. அத வச்சு நீங்க அத கான்ஃபிடென்ட்டா உங்களோட கிளையன்ட் கிட்ட வந்து நீங்க அப்ரோச் பண்ண முடியும். நீங்க வந்து ப்ரமோட் பண்ண முடியும். கிளையன்ட்னா இட் கேன் பி யுவர் ஃபிரெண்ட்ஸ், இட் கேன் பி யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், இட் கேன் பி எனிபடி யுவர் கொலீக்ஸ். நீங்க யார மீட் பண்ணாலும் கூட உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன் நான் சொல்றேன்னா, ஏன்னா எடுத்தோனே அவங்க கேள்வி கேட்பாங்கன்னா, "நீங்க ட்ரை பண்ணிட்டீங்களா? வாட் டிட் யூ ஃபீல்?" அததான் கேள்வி கேட்பாங்க.
ஆமா நான் ட்ரை பண்ணிட்டேன்னு நீங்க ட்ரை பண்ணாமலே, ஆமா நான் ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? யூ கான்ட் ஆன்சர் பிகாஸ் நீங்க ட்ரை பண்ணதில்ல. பட் நீங்க ட்ரை பண்ணிட்ட கையோட, நீங்க அப்புறம் தான் உங்களால சொல்ல முடியும். இதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்ட்டு. சோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட கிளையன்ட் நீங்க மீட் பண்ண கையோட அடுத்த கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க என்ன கேட்கணும்னா, நீங்க கடைசியா எப்ப நல்ல தூக்கம் தூங்குனீங்க? நான் ஏன் இங்க பேபி ஃபோட்டோ போட்டேன்னா, பேபிய வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்ளோ அமைதியா, பீஸ்ஃபுல்லா நல்ல ஒரு டீப் ஸ்லீப்ல தூங்குறாங்க. நம்மளுக்கு கடைசியா எப்ப இந்த மாரி தூக்கம் கிடைச்சிருக்குது? சில பேருக்கு ரொம்ப நாளா இருக்கும். சில பேர் வந்து எப்போதுமேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளா கிடைக்காத உள்ள தூக்கம். இந்த மாரி தூக்கத்த ஏங்குறவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கியூஆர வந்து ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நம்ம அத சொன்ன மாதிரி 8 ஹவர்ஸ் ஆஃப் டீப் ஸ்லீப் நீங்க பெனிஃபிட் பண்ணுவீங்க. சரிங்களா? இந்த கேள்வி கேட்ட கையோட ஆட்டோமேட்டிக்லி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டெப் 4 பெனிஃபிட்ஸ சொல்லுங்க. பெனிஃபிட்ஸ் முக்கியமான 3 விஷயம் நான் சொன்ன மாதிரி. 8 ஹவர்ஸ் ஆஃப் டீப் ஸ்லீப். 2வது வந்து 10 கிலோமீட்டர் ரன்க்கு சமம். 3வது வந்து உங்களோட செல் சைக்கிள் வந்து 3 வாட்டி அது பியூரிஃபை பண்ணுது. இந்த 3 பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லணும். அத பேசின கையோட இம்மீடியட்லி ஸ்டெப் 5 பிக்ஸ் அன் அப்பாயின்ட்மென்ட் அண்ட் பிரிங் தெம் இன். இம்மீடியட்லி சொல்லுங்க. ஒரு வாட்டியாவது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். நீங்க ட்ரை பண்ணலன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீங்க இப்படிதான் அவங்கள கேப்சர் பண்ணணும். சரிங்களா? அகெயின் ரிமெம்பர் 40 மினிட்ஸ் செஷன், 8 ஹவர்ஸ் டீப் ஸ்லீப், 10 கிலோமீட்டர் 10,000 மீட்டர் ரன்க்கு சமம். அண்ட் அதே நேரத்துல 3 டைம்ஸ் அந்த செல் வந்து சைக்கிள் பியூரிஃபை பண்றது. சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம ஸ்லீப்ப பத்தி பேசிட்டோம். அடுத்தது எப்படி நீங்க மார்க்கெட் பண்ண முடியும்? நவ் எல்லாருக்கும் கோவிட் பத்தி இப்ப தெரியும். நம்ம வந்து பிகேபில இருந்து வந்து போய் சோ பிஃபோர் நான் அடுத்தத பத்தி கேட்கும்போது, இங்க எத்தன பேரு கோவிட் வந்து ஏற்கனவே பட்டிருக்கீங்க? ஹவ் மெனி ஆஃப் யூ ஹேவ் பீன் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் கோவிட்? அப்படியே கொஞ்சம் கை தூக்குங்க, தம்ஸ் அப் பண்ணுங்க, ஒரு இமோஜி எனக்கு காட்டுங்க. ஏதாவது ஒரு சைன் எனக்கு காட்டுங்களேன். ஓகே, ஆல்ரைட். எஸ், எஸ். ஓகே. சோ அந்த ஒரு வாட்டி அது பட்டு அனுபவிச்சு வந்ததே வந்து சில பேத்துக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. சில பேரு வந்து நல்ல ஸ்மூத்தா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னொன்னு என்ன ஒரு சேடான விஷயம்னா, a lot of us இன்க்ளூடிங் myself நம்ம வந்து நெறைய பேர வந்து கோவிட் டைம்ல வந்து இழந்துட்டோம். ஏன்னா, இந்த வைரஸ் வந்து இட் வாஸ் சோ ஸ்ட்ராங் தட் இஃபெக்டட் த லங்ஸ். லங்ஸ வந்து அவ்ளோ பேடா இஃபெக்ட் பண்ணி, ஆக்ஸிஜன் டிராப் பண்ணி, அவங்களோட மூச்சு விட முடியாம இருந்து, ஹாஸ்பிட்டல்ஸ் தூங்க வச்சு, அதோட லெட் கோ பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து, நம்ம எல்லாரும் வந்து கண்டிப்பா அத வந்து ஒரு இத கோ த்ரூ பண்ணியிருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு, நம்ம ஃபேமிலி மெம்பர்ல ஒரு ஆள் வந்து கண்டிப்பா வந்து அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நவ் இது வந்து ஒரு முடிஞ்சு போன கதையா இருந்தாலும் கூட, யூ நோ தட் கோவிட் வந்து இன்னும் ஓடிட்டு இருக்கு. நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் எவ்ரிடே கோவிட் கேஸஸ் வந்து நாங்க இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் தென் அந்த கோவிட்டோட சிம்ப்டம்ஸ் வந்து முன்ன மாரி இல்ல. அவ்ளோ பேடா இல்ல. பட் ஸ்டில் அந்த சிம்ப்டம்ஸ் இருந்தாலும் கூட, லாங் கோவிட் அதாவது போஸ்ட் கோவிட்ன்னு சொல்லி நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல சில பேருக்கு வந்து போஸ்ட் கோவிட்னா என்னன்னு தெரியாது. நான் போஸ்ட் கோவிட்னா என்னன்னா, கோவிட் பாசிட்டிவ் ஆயிருக்கோம். ஃபீவர், ஃப்ளூ, காஃப் எல்லாமே வந்து வந்திருக்கும். நம்ப வந்து ரெகுலர் ஃபீவர், ஃப்ளூ, காஃப் மருந்தெல்லாம் எடுத்தோனே ஒரு 4, 5 நாள்ல சரியாயிரும். ஆனா, போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம்னா என்னன்னா, ஒரு 2 வாரத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் அந்த சிம்ப்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்ன மாரி சிம்ப்டம்ஸ்னா, டயர்டா இருக்கிறது, எனர்ஜி இல்லாம இருக்கிறது, ரொம்ப அப்படியே பிரெத்லெஸ் அதாவது மூச்சோட கஷ்டமா இருக்கிறது. சில பேர் வந்து அப்படியே படியில மேல ஏறி அப்படியே சரளமா அப்படியே இறங்குவாங்க. ஆனா கோவிட் பட்டுட்டு பிறகு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு படி ஏறுனோனே அப்படியே மூச்சு வாங்குவாங்க. கேட்டா, "இல்ல நான் கோவிட் நெகட்டிவ் ஏன் எனக்கு இன்னும் இப்படி இருக்குதுன்னு தெரியலன்னுவாங்க." அது பேர் தான் போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம்ன்ட்டு. லாங் கோவிட்ன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் லாங் கோவிட்னா, ஏன்னா அந்த வைரஸ் வந்து ஈவன் தோ அது இன்ஆக்டிவா இருந்தாலும் கூட அந்த வைரஸ் வந்து இன்னும் நம்மளோட லங்ஸ்லயும் சரி, நம்மளோட ரத்தத்திலயும் இன்னும் இருக்குது அது. அது ஃபுல்லா வெளியாவறதுக்கு வந்து 2 வீக்ஸ்ல இருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும். இன்ஃபாக்ட் ஐ ஹேட் பேஷன்ட்ஸ் 8 மந்த்ஸ் வரைக்கும் இன்னும் அத கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. சோ வாட் வி டிட் வாஸ் நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னா, இவங்களலாம் வந்து இந்த கியூஆர் ட்ரை பண்ண சொன்னோம். அண்ட் இவென்ச்சுவலி
we saw a lot of differences. அந்த ஃபர்ஸ்ட் செஷன்லயே வந்து சில பேருக்கு வந்து அந்த லெத்தாஜிக்னஸ், தட் மீன்ஸ் அந்த டயர்ட்னஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அண்ட் சில பேரு வந்து அந்த படி ஏறி இறங்குறத வந்து அப்படியே பிரெத்லெஸ் ஆகி இருக்கிறாங்களே. ஆஃப்டர் ஒரு கன்டினியூவஸான செஷன் செய்யும்போது, அந்த பிரெத்லெஸ்னஸ் வந்து டக்குன்னு குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஏன்? why this is happening? why so much of differences? ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, QR வந்து இட்ஸ் a cellular level therapy. that means அது நம்மளோட செல்ல வந்து சைக்கிள வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுது. அந்த blood circulation அ இம்ப்ரூவ் பண்ணுது. அந்த ஆக்ஸிஜன்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுது. அதுதான் வந்து பண்ணுது. இட்ஸ் ஆக்சுவலி ரீஜுவனேட்டிங் அவர் செல்ஸ். சரிங்களா? இட்ஸ் நாட் கியூரிங்க. நான் திருப்பி இத சொல்லிர்றேன் நானு. அது கியூர் பண்ணல. பட் அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம செல்ஸ வந்து ட்ரீட் பண்ணிட்டு, அது வந்து ரீஜுவனேட் பண்ணுது. தட் மீன்ஸ் அந்த பேட்டரிய வந்து இப்ப நம்மளோட ஃபோன்ல வந்து அந்த சார்ஜர் இருக்கு, சூப்பர் சார்ஜர்ன்னு இருக்குதுங்களேன். சில சார்ஜர்லாம் வந்து நீங்க போட்டீங்கன்னா, ஒரு நைட் ஃபுல்லா போட்டாலும் கூட அப்பதான் 30% ஏறி இருக்கும். சில சார்ஜர் நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க போட்ட கையோட வித்தின் 15 மினிட்ஸ் 100% ஆயிரும். இந்த சார்ஜர்லாம் வந்து எந்தது சேஃப் சார்ஜர், எது சேஃப் சார்ஜர் இல்லன்னு நம்ம பார்க்கணும். கியூஆர் வந்து என்ன பண்ணிடும்னா, அந்த 40 மினிட்ஸ வந்து ரீசார்ஜ் பண்ணுது. சரிங்களா? நவ் நாட் ஒன்லி கோவிட். இப்ப நீங்க வந்து உங்களோட கிளையண்ட்ஸும் சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, கோவிட் பத்தி கூட நீங்க வந்து அப்ரோச் பண்ணலைனாலும் கூட, வேக்சினேஷன் பத்தி கூட நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பெர்சனலி ஈவன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேக்சின் பண்ண கையோட நெறைய கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அதாவது இந்த மாற்றம் எதுனாலன்னா, இந்த வைரஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த வேக்சின் எடுத்தாலும் கூட, வேக்சின் வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம பாடி வந்து என்ன பண்ணிடும்னா, அது சிலது அக்செப்ட் பண்ணும், சிலது அக்செப்ட் பண்ணாது. ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். நீங்க வந்து உடம்பு முடியாம இருக்கும்போது, நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீவர் மருந்து குடுக்குறேன். சரிங்களா? உங்களோட பாடிக்கு வந்து ஒரு டேப்லெட் மேபி இனஃப். போதும். ஒரு டேப்லெட் எடுத்துக்காட்டு சரியா இருந்திருக்கும். பட் மிஸ் திவ்யான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பாடி வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறனால, 1 டேப்லெட் வந்து அவங்களுக்கு பத்தாது. மேபி ஐ நீட் டூ கிவ் ஹர் 2 டேப்லெட்ஸ். அவங்களுக்கு வந்து 2 டேப்லெட்ஸ் எடுத்தா தான் வந்து, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரிங்களா? தென் மேபி வந்து ஆ 2 டேபிள்ஸ் எடுத்தோனே அவங்க ரிகவர் பண்ணிட்டு, ஆஃப்டர் 1 வீக் திருப்பி அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. எதனாலனா, பிகாஸ் இந்த டேப்லெட் சம்டைம்ஸ் அந்த டோசேஜ் சரியா இருந்தாலும் கூட, அந்த ஸ்ட்ரெங்த் பத்தாம இருந்திருக்கலாம். சரிங்களா? இல்ல மிஸ்டர் ஷான்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்டர் ஷானுக்கு வந்து நான் 1 வாரம் டேப்லெட் குடுத்துட்டு இருக்கேன். அது வேலை செய்யவே மாட்டேங்குது. ஏன்னா, அவரோட ஜெனடிக் பிரகாரம் இந்த 500 மில்லிகிராம்ஸ் ஆஃப் ஃபீவர் மருந்து 2 டேப்லெட்ஸ் 1 வீக் வந்து அவருக்கு வந்து பத்தல. ஹி நீட்ஸ் சம் அடிஷனல் இது. இல்ல இன்னொரு ஆள நீங்க பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் விஜய்ன்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்டர் விஜய் கிட்ட வந்து நான் ஒரே ஒரு டேப்லெட் குடுத்த கேட்ட டக்குனு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாரி வந்துருச்சு. ஏன்னா, அவரோட பாடிக்கு வந்து அந்த பாராசெட்டமால், அந்த பெனடால் வந்து அவருக்கு ஒத்து வரலன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரே மருந்து 4 விதமான பேருக்கு நான் குடுக்கும்போது பார்த்தீங்களா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதே மாரி வேக்சின்ஸும் அதே மாதிரி தான். சில பேத்துக்கு வந்து வேக்சின்ஸ் வந்து எந்த ஒரு எஃபெக்ட் இருந்திருக்காது. பட் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பிளட் வெசல்ஸ ஓப்பனா பண்ணிட்டு, பிளட் சர்க்குலேஷன இம்ப்ரூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து உங்க கிளையண்ட்ஸ் கிட்டயும் சரி, உங்க மெம்பர்ஸ் கிட்டயும் சரி, இப்ப நானே உங்ககிட்ட கேட்கிறேங்களே, கடைசியா எப்ப நீங்க எக்சர்சைஸ் பண்ணீங்க? இல்ல டாக்டர். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஃப்ரைடே நைட் டாக்டர். இல்ல, இல்ல டாக்டர். மழை சரியான மழை. என்னால அப்படியே பேக் எடுத்துட்டு ஜிம்முக்கு கூட போக முடியல டாக்டர். இல்ல டாக்டர், ஜாம்ல நல்லா மாட்டிக்கிட்டேன். என்னால அப்படியே டயர்டா இருக்கு. எனக்கு எக்ஸர்சைஸே பண்ண முடியல. இல்ல நெறைய பேரு சொல்ற ஒரு காமனான ஒரு விஷயம். டாக்டர் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு எங்க இருக்கு டாக்டர் டைம் இருக்குது போய் எக்ஸர்சைஸ் பண்றது. இவங்கள மாரி ஆள தான் நீங்க டக்குன்னு கேப்சர் பண்ணணும். டக்குன்னு கேப்சர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, நேரா கியூஆர்க்கு கூட்டிட்டு வந்துருங்க. இந்த நான் சொன்ன 3 பெனிஃபிட்ஸ பத்தி நீங்க சொன்னீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்லி அவங்கள வந்து ஒரு ஃபியூ செஷன்ஸ்க்கு வந்து நீங்க டேக் அப் பண்ண விட்டுட்டீங்கன்னா, தே வில் டெஃபினெட்லி சைன் அப் த பேக்கேஜ். சரிங்களா? ஓகே. சோ நவ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நவ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஏன் நான் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் வந்து நான் இப்ப கொஞ்சம் பேசுறேன்னா, ஏன்னா ஐ அம் வெரி ஹேப்பி. நான் வந்து போன வாட்டி செஷன் முடிச்சுட்ட பிறகு நான் பார்க்குறேன். நெறைய TikTok வந்து நீங்க வந்து ப்ரமோட் பண்றீங்க. வெரி குட். கங்ராச்சுலேஷன்ஸ். ஐ அம் வெரி ஹேப்பி டூ சீ எவ்ளோ உற்சாகமா நீங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. பட் தென் அகெயின்
ஃப்ரம் அ மெடிக்கல் பெர்சனல், என்னோட வேலை என்ன, நான் வந்து எது வந்து நீங்க கொஞ்சம் ட்வீக் பண்ணணும், எத நீங்க செய்யணும், எத நீங்க செய்யக்கூடாதுன்ட்டு. ஏன்னா, ஆ நீங்க வந்து ஃப்ரம் மெடிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாதனால நெறைய விஷயம் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு வந்து அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் குடுப்பாங்க. ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போறேன். ஸோ நவ் யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் நீங்க ஷேர் பண்ண முடியும். 2வது வந்து யூ கேன் ப்ரோமோட். யூ கேன் டாக் டூ யுவர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. பட் டூ நாட் ஓவர் கிளைம். நெவர் ஓவர் கிளைம். ஓ! இந்த கியூஆர் அது செய்ய முடியும். இந்த கியூஆர் இது செய்ய முடியும். நோ, யூ கேன் நெவர் டூ தட். யூ கேன் நெவர் சே இட் கேன் கியூர் திஸ் டிசீஸ். உங்களுக்கு எந்த டிசீஸ் இருக்குது, இந்த மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, இந்த கியூஆர் செஞ்சா இதெல்லாம் சரியாகும். நோ. ப்ளீஸ் டூ நாட் டூ தட். பிகாஸ் இதுக்கு பேர் தான் ஓவர் கிளைம். நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து இதனாலேயே பிரச்சனை வர ஆரம்பிக்கும். மெடிக்கலுக்கும், நான் மெடிக்கலுக்கும் அதுதான் வந்து ஒரு லைன் இருக்குது. ஸோ எனிதிங் ரிலேட்டட் டூ மெடிக்கல் நீங்க வந்து இத நீங்க ப்ரமோட் பண்ணக்கூடாது. நான் மெடிக்கல் லைக் ஸ்லீப் சம்மந்தப்பட்டது, எக்ஸர்சைஸ் சம்மந்தப்பட்டது, போஸ்ட் கோவிட் வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். சரிங்களா? செல்லுலார் ரீஜுவனேஷன், டீடாக்ஸ் அதெல்லாம் வந்து நான் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. நீங்க வந்து அத ப்ரமோட் பண்ணலாம். 2வது வந்து நீங்க இந்த நடு பாக்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிலேட்டட் டூ ட்ரீட்மெண்ட். நோ, யூ கேனாட் சே தட் திஸ் வில் ட்ரீட். இது வந்து ட்ரீட்மெண்ட் இல்ல. இது ஜஸ்ட் ஒரு தெரப்பி. உங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு, உங்களோட ஸ்லீப் என்ஹான்ஸ் பண்றதுக்கு, அந்த மாரி வேர்ட்ஸ் தான் நீங்க பாய்க்க முடியும் ஒழிய, நீங்க வந்து இத ட்ரீட் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும்னா, அத நீங்க சொல்ல முடியாது. 3வது பாக்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா, யூ கேன் நெவர் சே தட் இட் கேன் கியூர். நோ, யூ கேன் ஒன்லி கேர். பட் யூ கேனாட் கியூர். வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஃபியூ டிக்டாக்ஸ் வந்து நான் பார்த்தேன். அண்ட் வெரி குட். ஐ அம் வெரி ஹேப்பி தட் யூ ஆர் டூயிங் திஸ். ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டூ கைட் யூ டூ சேஞ்ச் எ லிட்டில் பிட். உங்களோட வேர்ட்ஸ மட்டும் நீங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க. சரிங்களா? அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க நோ இருக்குது, இங்க எஸ் இருக்குது. நோனா இந்த வார்த்தைகளா நீங்க பாய்க்க முடியாது. எஸ்ன்னா இந்த வார்த்தைகள வந்து இந்த வார்த்தை நீங்க பாய்க்கிறீங்கன்னா, அந்த வார்த்தைய விட இதுக்கு வந்து நீங்க ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க மெடிக்கல் செக்கப் சொல்ல முடியாது. ஃபுல் பாடி செக்கப் செய்ய முடியும். சொல்ல முடியாது. ஏன்னா மெடிக்கல் செக்கப்னா பிளட் டெஸ்ட், கிட்னி ஃபங்ஷன், லிவர் ஃபங்ஷன், கொலஸ்டரால் அதெல்லாம் நீங்க வந்து பாய்க்க முடியாது. அதுக்கு பதிலா நீங்க வந்து ஹெல்த் அசஸ்மென்ட் எதுக்கு இருந்தாலும் ஹெல்த் அசஸ்மென்ட் அப்படிதான் நீங்க சொல்ல முடியும். அடுத்தது வந்து யூ கேனாட் டாக் அபவுட் ஆர்கன்ஸ், கிட்னி, ஹார்ட் அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட், லெட்ஸ் சே யூ ஆர் அ பார்மசிஸ்ட், யூ ஆர் ஃப்ரம் அ வெல்னஸ், யூ ஆர் ஃப்ரம் ஆயுர்வேதிக் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தீங்கன்னா, ஆர்கன்ஸ் பத்தி பேசிங்கன்னா, எஸ் யூ கேன். பட் நீங்க ஒரு நான் மெடிக்கல் உள்ள பேக்ரவுண்ட வச்சுக்கிட்டு ஆர்கன் பத்தி பேசுனீங்கன்னா, அது வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்டது வந்து அது கொஞ்சம் என்குயரி வர ஆரம்பிக்கும். சோ அந்த ஆர்கன்ஸ்ன்னு பாய்க்கிறதுக்கு பதிலா நீங்க பாடி பார்ட்ஸ்ன்னு நீங்க சொல்லலாம். டிசீசஸ்ன்னு பாய்க்காதீங்க. ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லுங்க. கியூர்ன்னு பாய்க்கவே கூடாது. ரெமெடி ஆர் ரிலீஃப்ன்னு பாய்ங்க. ட்ரீட்மெண்ட் நோ. தெரபின்னு சொல்லுங்க. ரிகவரி சொல்லாதீங்க. என்ஹான்ஸ்மென்ட்ன்னு சொல்லுங்க. சோ லேட்டர் ஆன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு யோசனை வரும். நம்ம டிக்டாக்ல வந்து இந்த வார்த்தை பாய்ச்சிருக்கோமே, அது முடியுமா? முடியாதான்னு தெரியல வந்து நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த கேள்வி இருந்துச்சுன்னா, நீங்க இந்த சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. லேட்டர் ஆன் உங்களுக்கு வந்து நான் அத அட்ரஸ் பண்றேன். சரிங்களா? சோ வை டு ஐ நீட் திஸ் தெரபி? தீஸ் ஆர் யுவர் கியூ கொஸ்டின்ஸ். இதெல்லாம் தான் வந்து இந்த கேள்விலாம் வந்து நீங்க வந்து உங்களோட கிளையண்ட் கிட்டயும் சரி, உங்களோட பார்ட்னர் கிட்ட சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சரி, இதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த பாயிண்ட்டா எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் இருக்குதா? இல்லையா? நம்பர் 1. நெறைய தண்ணீ குடிக்கிறீங்களா? இல்லையா? நம்பர் 2. ஓகே. நீங்க நெறைய தண்ணீ குடிக்கிறீங்க. அந்த தண்ணீ உங்க பாடில வந்து கரெக்ட்டா இழுக்குதா? இல்லையா? நம்பர் 2. 3வது, ஆர் யூ மென்டலி டயர்ட்? ஸ்ட்ரெஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ் டாக்டர். நம்பர் 4. உங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா? சரிங்களா? எப்படி வந்து இது உங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமான்னு இது பண்ணும்போது, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஒரு புக் எடுங்களேன். வெரி சிம்பிள். இப்ப வீட்ல பிள்ளைங்க இருக்குதுன்னா, பிள்ளைங்களோட புக் எடுங்க. பிள்ளைங்க இல்லன்னா, நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா,
ஏதாவது ஒரு புக் எடுங்க. இட் டசன்ட் மேட்டர் ஒரு மேகசினோ சரி, இது நாட் யுவர் ஃபோன் பட் ஒரு பிசிக்கல் புக். அந்த புக்க எடுத்து, அந்த புக்ல இருக்கிற ஒரு பேஜோட கன்டென்ட் உங்களால ஃபுல்லா படிச்சு முடிக்க முடியுமா? முடியாது. உங்களால படிக்க முடிஞ்சதுன்னா, அது 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களால அது ஞாபகம் இருக்குதா? இல்லையா? இல்ல அது புரிஞ்சுதுதா? அதுல என்ன இருக்குதுன்ட்டு. If you say no for all this, it means you're not able to concentrate. Your brain cells are tired. You need QR. போன வருஷம் உள்ள நீங்களும், இன்னைக்கு இருக்கிற நீங்களும் எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்குது? Are you better from that time? Or are you still the same? Or are you getting worse? Physically and internally. போன வருஷம் டாக்டர் என்னால அப்படி ஒரு 4 படி அப்படி ஓட முடியும். இப்ப என்னால ஒரு படி கூட என்னால ஏற முடியல. அந்த மாரி உள்ள டிஃபரன்ஸ நான் கேட்கிறேன். எக்சர்சைஸ் பண்றீங்களா? இல்ல உங்களுக்கு அந்த நேரம் இருக்கா? அந்த இடம் இருக்கா? ஒரு யோகா இல்ல ஒரு டீஸ்ட்ரெஸ் பண்ற ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்து உங்களுக்கு அது இருக்குதா? இல்லன்னா, இதுக்கு எல்லாமே ஒரு நோ, நோ, நோ. ஏதாவது ஒரு இதுல ஒரு நோ இருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா இந்த கியூஆர் செஞ்சே ஆகணும். சரிங்களா? ஓகே. சோ இவ்ளோதான் என்னோட மார்க்கெட்டிங்கோட இது. சோ 13 கேள்விகள் இருந்தது. போன வாட்டி உள்ள செஷன்ல. அத நான் கொஞ்சம் சீக்கிரமா நான் வந்து முடிச்சுறேன். ஏன்னா 9:20 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு திவ்யா. எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் குடுங்க. இத நான் ரன் த்ரூ பண்றேன். சோ எப்படி வந்து போன வாட்டி கேள்வி கேட்டாங்க. ஆட்டோ இம்யூன் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நம்மளோட கியூஆர் வந்து ஹெல்ப் பண்ண முடியும்ன்ட்டு. அதாவது ஆட்டோ இம்யூனோட அர்த்தம் என்னன்னா, நம்மளோட ஆன்டிபாடி வந்து எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாம அது வந்து ஃபைட் பண்ணுது. லைக் இந்த ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட உள்ளது. சோ கியூஆர் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னா, இந்த வீக்கத்த குறைச்சு விடும். பிளட் சர்க்குலேஷன வந்து அது வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும். சரிங்களா? அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, இந்த செல் ஆப்டிமைசேஷன் டாக்டர் நீங்க போன வாட்டி பேசுனீங்கல்ல, இந்த செல் ஆப்டிமைசேஷன்னா என்னது? சோ செல் ஆப்டிமைசேஷன்னா, இப்ப உங்களோட ஃபோன் இருக்குதுங்களா? செல் ஃபோன் வந்து 100% இருக்குதுன்னா, அது ஆப்டிமைஸ். தட் மீன்ஸ் பேட்டரி ஃபுல், பவர் ஃபுல், எனர்ஜி ஃபுல் எல்லாமே ஃபுல்லா இருக்குது. பட் அது போக போக குறைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா 30% ஃபோன் பேட்டரி குறைஞ்சதுன்னா, சில ஆப்லாம் வந்து அவ்ளோ வேலை செய்யாது. ஸ்லோ டவுன் பண்ணிரும். 15% இறங்கிருச்சுன்னா, சில ஆப் ஷட் டவுன் பண்ணிரும். 5%க்கு வந்துருச்சுன்னா, பிரைட்னஸே நிப்பாட்டி விட்டுரும். நெறைய இது வந்து ஆஃப் பண்ணிரும். அதுதான் வந்து 100% ரீசார்ஜ் பண்ணி போயிட்டீங்கன்னா, ஆப்டிமைஸ் ஆயிரும். அதே மாரி நம்மளோட செல். அடுத்தது ஒருத்தவங்க கேட்டாங்க, லெட்ஸ் சே ஒரு கிளையன்ட் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணியிருந்தாங்க. பிளாக்கேஜஸ் வந்து கன்ஃபர்மா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கியூஆர் தெரப்பி செய்ய முடியுமா? எஸ் அவங்களால செய்ய முடியும். பட் லெட்ஸ் சே அவங்க வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து ஒரு வூண்ட் இருக்குது. இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இன்னும் அந்த வூண்ட் ஆறலன்னா, நோ. அந்த வூண்ட் ஆறணும். ப்ளீடிங் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து கியூஆர் வந்து செய்யலாம். அடுத்தது வந்து இப்ப ரீசன்ட்லி வந்து யாராச்சும் ஆப்பரேஷன் இல்ல மெடிகேஷன் அந்த மாரி செஞ்சாங்கன்னா, தெரப்பி செய்ய முடியுமா? ஆப்பரேஷன் செஞ்சவங்க, எஸ் ஒருவேள அந்த வூண்ட் அது வந்து ஆப்பரேட் பண்ண இடம் வந்து ஆறிருச்சுன்னா, எஸ் அவங்க வந்து செய்ய முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் ப்ளீடிங் இருக்கக்கூடாது. ஆக்டிவ் ப்ளீடிங் இருந்ததுன்னா, பிகாஸ் இது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது பாருங்க. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா, அந்த ரத்தம் வந்து இன்னும் கூட கசிஞ்சுகிட்டே போகும். சோ அதனால வந்து வி வாண்ட் டூ அவாய்ட் இஃப் இட்ஸ் ஃப்ரெஷ் ப்ளீடிங் டைப் ஆஃப் வூண்ட். ஏதாவது ஒரு மருந்து எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா, நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். தே கேன் ஆக்சுவலி கம் அண்ட் டூ த கியூஆர் செஷன். இன்னொரு கேள்வி கேட்டாங்க. டேட்டூ பண்ணியிருக்கவங்க வந்து செய்ய முடியுமா? எஸ் தே கேன் டூ. ஏன்னா இங்க் வந்து ஒரு ஸ்கின்ல வந்து இம்ப்ரிண்ட் பண்ணுது. சோ அது எந்த ஒரு ஹார்ம் இருக்காது. கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து செய்யலாமா? எஸ் கியூஆர் வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து செய்யலாம். ஆனா, நம்ப வந்து கிட்னிக்கு ட்ரீட் பண்ணல. ஞாபகம் வச்சுக்கோங்க. வி ஆர் நாட் டூயிங் ட்ரீட்மென்ட் ஃபார் கிட்னி. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து டயர்டா இருப்பாங்க. பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப குறைவா இருக்கும். சில பேருக்கு வந்து கால் வீக்கம்லாம் இருக்கும். பிகாஸ் அந்த இன்ஃப்ளமேஷன்னால. அந்த மாரி சிம்ப்டம்ஸ்க்கு வேணா நம்ம அட்ரஸ் பண்ணலாம். பட் கிட்னி ட்ரீட் பண்றதுக்குலாம் வந்து வி கேனாட் ஆக்சுவலி சே yes, we can treat the kidney. No, we cannot treat the kidney. We can treat கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அந்த சிம்ப்டம்ஸ் இருக்குதுங்களா? அத வேணா நம்மளால வந்து ஹெல்ப் பண்ணலாம். இது பண்ணலாம். சரிங்களா? இன்னொரு கேள்வி லோ ஹீமோகுளோபின் பெர்சன். லோ ஹீமோகுளோபின்னா ரத்தம் குறைவா இருக்கிறவங்க, அது முக்கியமா ஆக்ஸிஜன் இந்த பிளட் குறைவா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து கியூஆர் செய்ய முடியுமா? எஸ், தே கேன் டூ. தென் காலுல வந்து ஸ்டெண்ட் போட்டிருக்கிறேன். ஆ அந்த மாரி வந்து வந்து செய்ய முடியுமா? ரி அ ரெக்கமெண்டட் வந்து ஆஃப்டர் 6 மந்த்ஸ் மேக்ஸிமம் ஸ்டென்ட்ஸ் 2. அ ஒருவேள அந்த கியூஆர் செய்ற வரவங்களுக்கு இந்த மாரி இஷ்யூஸ் வந்து
கியூஆருக்கு நேரா போடுறதுக்கு பதிலா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கன்சல்ட் வித் மிஸ் திவ்யா and then also Miss Mona. Very important to consult with them first. And then அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பிளான், அதாவது தெரப்பி பிளான் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்னும் கூட அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் இருக்குது. நம்ம வந்து என்ன நினைப்போம்னா, ஓ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஸோ இதை ப்ரோமோட் பண்ணலாம், அதை ப்ரோமோட் பண்ணா அது வந்து தப்பு இல்லை. பட் என்ன வந்து அவங்களுக்கு என்ன மெடிக்கல் ரீசன் இருக்குதுன்னு வேற கூட நம்ம கொஞ்சம் அசஸ் பண்ணணும். ஸோ அந்த மெடிக்கல் அசஸ்மெண்ட் எல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா லீவ் இட் டு தெம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் இருக்கிறதுனால தே வில் நோ எது கொடுக்கணும், எந்த நேரத்துல எவ்வளவு நேரம், அதெல்லாமே அவங்க கரெக்டா இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி, கொலஸ்ட்ரால் குறையுமா? எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. பெனிஃபிட்ல 8 hours ஆஃப் டீப் ஸ்லீப் 10 kilometer ரன்க்கு சமம் and 3 times cell rejuvenation. So 10 kilometer செல்க்கு ரன்க்கு சமம்னா இட் மீன்ஸ் யூ ஆர் ரன்னிங். ஸோ கண்டிப்பா கொலஸ்ட்ரால் வந்து பேர்ன் பண்ணும், உடம்பு குறையும். ஸோ எஸ், தே கேன் கம் அண்ட் டூ. கேன்சர் பேஷண்ட் இம்ப்ளான்ட் வந்து கீமோபாட் வச்சிருக்கிறாங்க. கியூஆர் செய்ய முடியுமா? எஸ், ஏன்னா கீமோபாட்லாம் வந்து சிலிகான் தான் இருக்கு, டைட்டேனியம் இருக்கு. ஒன்லி மெட்டல் இம்ப்ளான்ட் தான் முடியாது. ஸோ டைட்டேனியம் அண்ட் சிலிகான் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ எஸ், கீமோபாட் இருக்கவங்க வந்து செய்யலாம். Doctor, can this therapy help cancer patients? And if yes, how does it help? Research இருக்குது that it helped cancer patients. But then நம்ம வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ண முடியும்னா, இப்ப கேன்சர் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க, எனர்ஜியே இருக்காது, அவங்களோட மூட் ரொம்ப லோவா இருக்கும், இன்ஃபேக்ட் ரொம்ப பேட் மூடா இருக்கும், ரொம்ப கோவப்படுவாங்க, அதே நேரத்துல வந்து ஹெப்படைட் இருக்காது, உடம்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. நான் அந்த மாதிரி உள்ளதுக்கு வேணா கியூஆர் செஞ்சு அவங்களுக்கு அந்த மாதிரி பூஸ்ட் வேணா கொடுக்கலாம். பட் ரிமெம்பர், வி டோன்ட் ட்ரீட் கேன்சர், பட் வி பூஸ்ட் cancer patient symptoms. சரிங்களா? How about cancer patients first stage or 2 is the same answer. லாஸ்ட் கொஸ்டின், டாக்டர், இஃப் கிளைண்ட்டுக்கு வந்து ஃபைப்ராய்ட் இருக்குன்னா, ஓகே, ஃபைப்ராய்ட்னா என்ன வந்து ஒரு ரத்த கட்டி வந்து கர்ப்பப்பையில இருக்கிறது, அந்த மாதிரி உள்ளது வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? அகெயின் ஃபைப்ராய்ட் வந்து ஃபைப்ராய்ட் வந்து கோ த்ரூ பண்றவங்க வந்து நிறைய பெயின் கோ த்ரூ பண்ணுவாங்க, நிறைய இன்ஃபிளமேஷன், நிறைய வீக்கோ சம்பந்தப்பட்டது வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க. கியூஆர் வந்து இந்த பெயினை ரிடியூஸ் பண்ணிவிடும், இந்த இன்ஃபிளமேஷனை ரிடியூஸ் பண்ணிடும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. பேக் டு யூ, மிஸ் திவ்யா. Thank you, doctor. It was a wonderful sharing session. So basically நானும் நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஸோ Q&A செஷன் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே, ஐ மீன் லைக் யூ கேன் ஷேர் ஆன் த chat box. So Meenu, I just quickly wrap up பண்ணிடுறேன். டாக்டர் வந்து ஷேர் பண்ண செஷன்ல. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெனிஃபிட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி எனக்கு பிடிச்ச பார்ட்னு கேட்டிங்கன்னா அந்த 40 minutes சொல்லியிருந்தீங்கல்ல, like on the 8 hours of deep sleep and also 10-kilometer run and then 2 to 3 cycle of the self purify பத்தி சொல்லியிருந்தீங்க. I think that is actually a catchy point, like வந்து மார்க்கெட் பண்றதுக்கு வந்து. So I think இது ஒரு good tips and techniques as well, like for QR வந்து boost பண்றதுக்கு. I'm sure a lot of அதுக்கு மேல அந்த steps சொல்லியிருந்தீங்க, அந்த 5 marketing steps also. Yes. So I think இந்த மாதிரி few points எல்லாம் வந்து I'm sure நீங்க எல்லாம் வந்து jot down பண்ணிருப்பீங்க. So I think that gonna be very useful for you. உங்களோட வந்து நாலு பிசினஸ் ஜேர்னியை வந்துட்டு லைக் இன்னும் பெட்டர் லெவலுக்கு கொண்டு போவேன். ஸோ டாக்டர்ஸ், இங்க ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஐ மீ ஹெல்ப் யூ டு பிக் அப் ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன். ஓகே, ஓகே, இது வந்து மிஸ் சுமதி ராமகிருஷ்ணன் கிட்ட இருந்து. If a person currently in the process of doing chemotherapy due to cancer can do QR? எஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி கீமோதெரப்பி, கீமோபாட் போட்டிருக்கவங்க, எஸ், they can do the QR treatment therapy. பட் என்னன்னா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, we are not treating their cancer. Alright, we are just going to boost their symptoms like low mood இருக்கிறவங்களுக்கு, loss of appetite, losing a lot of weight. So simultaneously அவங்க இங்க கீமோதெரப்பி செஞ்சுட்டு இருக்கும் போது after chemo they can always come and visit our center to do a 40 minutes of QR session to actually boost up the immune system. Yes, they can. Yeah, okay. Doctor, I think this one also quite a good question from Rita Das. Miss Rita Das கேட்டிருக்காங்க, Doctor, hypertension patient, can they take this QR therapy?
Okay, thank you so much for the question, Miss Rita, and also thank you so much, Miss Sumati, முதல்ல கேள்விக்கு. So, yes, hypertension patient வந்து they can come and do the QR therapy. Why? Because, you see, what are the causes of hypertension? ஏன் hypertension ஒருத்தவங்களுக்கு வருது? ஒண்ணு, சாப்பாடுனால, oily food, salty food, சரிங்களா? ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ். மூணாவது வந்து ஸ்லீப். தூக்கம் பத்தலைன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிளட் பிரஷர் ஏற ஆரம்பிக்கும். நாலாவது வந்து ரொம்ப யோசிக்கிறது. ரொம்ப யோசனை இருந்தாலே பிரஷர் வந்து கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும். ஃபிஃப்த் வந்து சில பேருக்கு வந்து ஜெனடிக்னால கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்ப நான் சொன்ன ஒரு விஷயங்கள், அதாவது தூக்கம். நம்ம சொன்னது வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஸ்லீப். கண்டிப்பா ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு வந்து ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து எஸ் இட் வில் பி பெனிஃபிஷியல். 2வது ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, ரொம்ப யோசிக்கிறவங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேங்கல்ல, இட் இம்ப்ரூவ்ஸ் அவர் சி, நம்மளோட சக்ராஸ் இருக்குதுங்களா, அந்த ஔரா வந்து அது என்ன பண்ணிடும்னா, அத அப்படியே காம் டவுன் பண்ணிட்டு, அத அப்படியே அப்படியே ஸ்மூதன் பண்ணி விட்டுரும். அப்படியே சாஃப்டன் பண்ணி விட்டுரும். அப்படியே ஒரு நியூட்ரலைஸ், அதாவது ஒரு நம்மளோட டெய்லி லைஃப் வந்து ஒரு ரேப்பிடான ஒரு அப்படியே ஒரு வேவ் வந்து அப்படியே மேலயும் கீழயும், மேல கீழயும், மேல கீழயும். ஒன்லி டைம் அப்படியே காமா இருக்கும்போது வந்து நம்ம நைட்ல ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல, சரிங்களா? சோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப இன்னும் இதா இருக்கும். சோ வாட் திஸ் கியூஆர் வில் டூ இஸ் அந்த ரேப்பிடான வேவ வந்து அத அப்படியே காம் டவுன் பண்ணி அவங்கள அப்படியே ஒரு ஜென் மோட்க்கு எடுத்துட்டு வந்துரும். ஜென் மோட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஹைப்பர் டென்ஷனோட ரீடிங் வந்து கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும். So yes, hypertension patient வந்து they can come and take this QR therapy. We are not, again I'm highlighting, we are not curing or treating their hypertension. We are actually improving their symptoms, number one, because hypertension இருந்தாலே neck pain, அப்படியே giddiness அதெல்லாம் இருக்கும், அதை improve பண்ணிடும். ரெண்டாவது வந்து what is the cause of hypertension? நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம், இந்த ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பண்ணிவிடும்னா அது அப்படியே ஒரு ஜென் மோட்க்கு அவங்களை எடுத்துட்டு போகும். Okay, doctor. Thank you, doctor. Doctor, another question from Miss Cinema Loganathan. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டாக்டர் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் N96. பேசிக்கலி அதோட கோர் பெனிஃபிட்ஸ் பத்தி கேக்குறாங்க. லைக் how it actually can help. ஓகே, சோ N96 வந்து இஸ் a வெரி குட் மினரல். நீங்க பாத்தீங்கன்னா, ஐ மீன் டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால நான் ரொம்ப ஒரு திக்கான ஒரு ஸ்மால் பிரீஃபிங் கொடுக்குறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில வந்து நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா நீங்க பாப்பீங்க. இதுல வந்து கொலஸ்ட்ரால், கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கும். சோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் செக்ஷன்ல வந்து இந்த சோடியம், பொட்டாசியம், குளோரைட் அதெல்லாமே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அது அப் அண்ட் டவுனா இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒண்ணு வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து நம்ம குடிக்கும்போது அது சரியா அப்சார்ப் ஆகாதனால. ஏன் அப்சார்ப் ஆகாதனாலனா, நம்ம பாடியில வந்து மினரல்ஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதுன்னா, பாடியில வந்து அந்த தண்ணி அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அது ஒண்ணு. 2வது வந்து இந்த போன் டென்சிட்டி. நம்மளோட எலும்பு சத்து வந்து எடுத்தோனே நம்ம என்ன நினைப்போம்னா, கால்சியம் எடுத்தா போன் வந்து போன் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும். பட் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இட்ஸ் நாட் ஒன்லி த கால்சியம், பட் நம்மளோட மினரல்ஸ் எல்லாமே வந்து உடம்புல வந்து பத்தாம இருந்ததுன்னா, அது என்ன பண்ணிடும்னா, அந்த போன் வந்து கால்சியம் எடுத்தாலும் கூட பட் ஸ்டில் அந்த வீக்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எதனாலனா அந்த மினரல்ஸ் வந்து இல்லாம இருக்கிறது. சோ எங்க இருந்து இந்த மினரல்ஸ் எடுக்கிறது? டாக்டர் அப்ப போய் பார்மசில போயிட்டு இந்த வைட்டமின் அண்ட் மினரல் போய் வாங்கவா? வாங்கலாம். ஆனா நீங்க எடுக்கிற மினரல்ஸ் வந்து போதுமான அளவுக்கு மினரல்ஸ் இருக்குதா இல்லையான்னு தான் நம்மளுக்கு தெரியாது. 2வது the quality of the minerals. Is the quality good or not? Is there a certification of the quality? அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மளோடதுல வந்து அதோட குவாலிட்டிக்கு ஒரு சர்டிபிகேட்டே இருக்குது. 2வது 96 விதமான மினரல்ஸ் வந்து இருக்குது அதுளுக்கு. அண்ட் முக்கியமானது 3வது வந்து இந்த மினரல்ஸ் வந்து பியூர்லி எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஓஷன். நம்மளுக்கு தெரியும் அந்த கடல்ல இருக்கிற நிறைய சத்துல இருக்குது. அந்த கடல் தண்ணியிலே. சரிங்களா? அந்த உப்பும் சரி, அந்த சத்தும் வந்து நிறைய விஷயம் வந்து அந்த கடல்ல இருக்குது. அந்த கடல் தண்ணியை எடுத்து தான் வந்து அந்த 96 மினரல்ஸ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் பாட்டிலா இது பண்ணியிருக்கு. Okay, doctor. Thank you. Okay, doctor, this question also quite good from Miss Rutra. Doctor, what if people don't understand what is health assessment is? Because normally people only understand if we use the word checkup
So any tips on that, doctor? Okay, very good. So what we can do is, now the difference between health assessment and the word checkup. இப்ப நீங்களே உங்ககிட்டயே நான் கேக்குறேன், வாங்க கிளினிக்கு போலாம் செக்அப் பண்றதுக்குன்ட்டு. உங்களுக்கு எடுத்தோடனே கிளினிக் செக்அப்னா ரத்தம் எடுப்பாங்க, பிளட் பிரஷர் எடுப்பாங்க, ஹைட் எடுப்பாங்க, வெயிட் எடுப்பாங்க. சோ செக்அப்னு அந்த ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட உள்ள செக்அப் எடுத்தாலே எல்லாருக்குமே வந்து இததான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்கன்னா, ரத்தம் செக் பண்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிளட் பிரஷர் செக் பண்றது எக்ஸ்பெக்டேஷன். இதெல்லாம் நெறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் ஹெல்த் அசஸ்மென்ட் வந்து அவங்களே வந்து ஒரு கேள்வி வரும். ஹெல்த் அசஸ்மென்ட்டா? இது என்ன புதுசா இருக்குது? Then they can come back and ask you what is health assessment. So that's where you have your pictures and images of toxic removals, toxin சம்பந்தப்பட்டது. And then உங்களோட அந்த 90 நீங்க செய்யும்போது ஏன்னா நெறைய பேர் 90 வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. ஸோ 90ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரிப்போர்ட் நீங்க கோ த்ரூ பண்ணும்போது, அதுல மார்க்கர்ஸ் எல்லாமே இருக்குதுங்களே, அந்த மார்க்கர்ஸ பத்தி நீங்க சொல்லலாம். அடுத்தது வந்து when I tell you that not to use organ but to tell about body parts, நம்ம பொதுவாவே பாடி பார்ட்ஸ் பத்தி சொல்லுவோம்ல. லைக் நம்மளோட ஸ்டமக்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அதுல வந்து ஒரு ஹெல்த் அசஸ்மென்ட் நம்ம செய்யலாம். சோ ஸ்டமக்ல ஹெல்த் அசஸ்மென்ட் யோசிப்பாங்க. ஓகே, ஹெல்த் அசஸ்மென்ட்னா கண்டிப்பா வந்து ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா செக்அப் ஃபார் ஸ்டமக்ன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஸ்கேன் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். பட் அசஸ்மென்ட்டா இருந்ததுன்னா, they will know that you have something that can assess your health. Okay, okay, doctor. I think இது கொஞ்சம் clear picture கிடைச்சிருக்கும். So like and the differences between assessment and also checkup. So thank you for the explanation, doctor. So another question here from Sumadi again. Doctor, is QR can be suggested for kids, especially for the kids who hyperactive and having issues in their concentration? Yes, we can suggest for the kids. Now, kidsனா வந்து we of course need to see the limitation of the age. ஓகேங்களா? The recommended age for now is 16 and above. சரிங்களா? Anybody lesser than 16, you should always come and meet us. We need to assess the child. ஏன்னா ஹைப்பர் ஆக்டிவ்னா வந்து நிறைய விதமான ஹைப்பர் ஆக்டிவ் இருக்குது. So we need to know what type of hyperactive and at what age is the child is. And then from there, அந்த assessment பண்ணிட்டு பிறகுதான், then we will be able to tell you how and what we can suggest for that child. Okay, clear. Okay, okay. Another question, doctor. Lingam Mala. Okay, அவங்க கேட்டிருக்காங்க, less iron can get any improvement due QR? Yes. So நம்ம அத வந்து ஒரு Q&A செஷன்ல வந்து நான் போட்டிருந்தேங்களா, ஹெமோகுளோபின்னு சொல்லி. ஹெமோகுளோபின்னா ரத்தம், ஆக்ஸிஜன் இந்த பிளட்னு அர்த்தம். நாட் ஒன்லி ஹெமோகுளோபின், அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, அனீமியா இருக்கிறவங்க வந்து இது வந்து QR வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும். Why? Because it improves blood circulation. சரிங்களா? பட் அகெயின் நீங்க வந்து கியூஆர்ல வந்து 100% அயர்ன் டிஃபிஷியன்சி இருக்கவங்க வந்து கியூஆர் பண்ணி தான் கியூர் ஆகும்ட்டு இல்ல. ப்ளீஸ் ரிமெம்பர் தட் அயர்ன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா அவங்களோட அயர்ன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். பட் வாட் தி கியூஆர் வில் டூ இஸ் இட் வில் இம்ப்ரூவ் த பிளட் சர்க்குலேஷன் so that நீங்க எடுக்கிற அந்த வைட்டமின் அயர்ன் இருக்குதுங்களா, அந்த அப்சார்ப்ஷன் வில் பி பெட்டர். எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து அயர்ன் வந்து ஒரு 3 months எடுத்துட்டு இருக்கீங்க. பிளட் டெஸ்ட் செய்யும்போது இன்னும் வந்து கொஞ்சம் டிஃபிஷியன்சியாவே இருக்குது. Why? Maybe because according to your body and weight அந்த டோசேஜ் பத்தாம இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்ல there is toxins present in the gut which is not allowing the iron to be absorbed. சரிங்களா? So what you can do is detox பண்ணிட்டு பிறகு, content detox பண்ணிட்டு பிறகு, then அதுக்கு பிறகு அயர்ன் எடுத்துக்கிட்டு QR செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரிசல்ட் தெரியும். ஓகே டாக்டர். ஓகே, கடைசியா எண்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கிட்ட ஒரு क्वेश्चंस இருக்கு, நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க திவ்யா, உங்களுக்கு இல்லாத உள்ள பதிலா? ஓகே, டாக்டர், சம்டைம்ஸ் இந்த கியூஆர் தெரப்பி செஞ்சுட்டு வரவங்க லைக் கஸ்டமர்ஸ், நாட் ஃபார் ஆல், சம்க்கு வந்து அவங்க செஞ்சுட்டோனே டக்குன்னு லைட்டா எனக்கு டிஸியா இருக்கு and some of them is normal. So why this thing is happen? அவங்களுக்கு டக்குன்னு அந்த செஷன் முடிச்சிட்டோனே அந்த டிஸினஸ் இருக்குது. ஓகே, எதனாலனா பிகாஸ் இட் இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன். ஓகே, ஒரு சின்ன கிமிக் காட்டுறேங்களா. இப்ப இப்ப உங்க கை இருக்குதுங்களா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க கைய வந்து இந்த கை வந்து இப்படி ஸ்கிரீன் தெரியுதுங்களா. ஓகே, நீங்க வந்து உங்க ஓகே, சோ இந்த கை வந்து நீங்க ஒரு டைட்டா புடிச்சுக்கோங்க. ஒரு 1 minute டைட்டா புடிங்களேன். ஓகே, 1 minute நீங்க டைட்டா பிடிக்கும்போது நீங்க உங்களோட
காம்பு நீங்க பாக்குறீங்கன்னா நேருக்கு நேரா அது ரெட் ஆயிட்டு இருக்குது. Yeah. ஏன்னா அந்த பிளட் வந்து அங்க ஸ்டாப் ஆயிருச்சு. ஏன் Mhm. பிளட் ஸ்டாப் ஆயிருச்சுன்னா, பிகாஸ் இங்க ஒரு பிரஷர் ஓடிட்டு இருக்கு. மேபி ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கலாம். பட் யூ ஆர் Mhm. ஹோல்டிங் ஆன் இட். பட் த மோமெண்ட் 1 minute is over and you let go, you can feel that the blood is running. Yeah. Can you feel that? Yes. Why? Because QR என்ன பண்ணிடும்னா, இங்க என்ன ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குதோ, அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து புடிச்சிட்டு இருக்குதுங்க. QR என்ன பண்ணிடும்னா, Mhm. அந்த இன்ஃப்ளமேஷன வந்து லெட் கோ பண்ணிடும். ரிடியூஸ் பண்ணிடும் இன்ஃப்ளமேஷன. சோ அந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஒரு சடன் கஷ் ஆஃப் பிளட் பிரஷர் ஓடும் அதுல. சோ நீங்க படுத்துக்கிட்டே இருக்கும்போது, டக்குன்னு எழுந்திரிக்கும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுல, ஒரு சடன் லைட் ஹெட்னஸ் இருக்கும். இட் இஸ் அ நார்மல் திங். நத்திங் டு வொரி அபௌட். சோ அந்த மாரி இருந்ததுன்னா, just give them a glass of warm water, ask them to sit for a while. Okay, doctor. Thank you. Thank you. Fully clarified ஆயிடுச்சு. Okay, thank you, sir. Thank you for this wonderful sharing session, doctor. And also a Thank lot you of so much for questions having me. நம்மளுக்கு okay. So a lot of questions வந்துட்டு கேட்டிருந்தாங்க. So I think we already covered all the questions for today's session. So and also thank you to all for joining us today as well. I'm sure உங்களுக்கு கொஞ்சம் நிறைய better clarity கிடைச்சிருக்கும். எப்படி இதுக்கப்புறம் வந்து அந்த QR தெரப்பியை வந்துட்டு எப்படி பூஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு நிறைய மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸும் கிடைச்சிருக்கு. I believe இந்த பாயிண்ட்ஸ் இந்த டெக்னிக்ஸ் வச்சு நீங்க இன்னும் வந்து உங்களோட நாலன் பிசினஸ் ஏரியா இன்னும் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாம். So all the best, wish you all the best, and thank you for tonight. Thank you so much for all of you today. So இதே மாதிரி next session we meet up all of you. So bye. See you all.